அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில் ஒரு சோதனையாக உயிரிழப்பை பற்றி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எந்த அடிப்படையில் உயிர்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பறிக்கும் பொழுது இருந்தார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சோதனையை பொறுத்து கொள்வதன் மூலமாக கொடுக்கின்ற அந்த நன்மைகளை எல்லாம் நாம் பார்த்தோம். இந்த இரண்டாவது உரையில் நாம் இதை சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸாகவும் அதிலும் குறிப்பாக முக்கியமான ஒரு துவாவாகவும் நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த துவா எதற்காக என்றால், யார் ஒருவருக்கு ஒரு சோதனை ஏற்படுகிறதோ அந்த சோதனை அவர்களுக்கு வரும் பொழுது இந்த துவாவை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கற்று தருகிறார்கள். இந்த துவாவை அரபியில் நாம் எந்த அளவுக்கு மனப்பாடம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கும் நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அதனுடைய அர்த்தத்தை நாம் தெரிந்து கொண்டால் நாம் ஒருபொழுதுமே அல்லாஹுடைய அருளை விட்டும் நிராசை அடைவதோ வழிகேட்டில் போவதோ ஹராமான காரியத்தை செய்வதோ ஒருபோதும் செய்ய மாட்டோம். அப்படியான ஒரு துவாவாகவும் அந்த துவாவுக்கு எடுத்துக்காட்டாக இந்த ஹதீஸாகவும் இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, இது முஸ்லீமில் 918 என்ற அந்த நம்பரில் இந்த ஹதீஸ் இருக்குது. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, மாமின் முஸ்லிமின் துசீபஹு முசீபத்துன், ஒரு முஸ்லீமுக்கு ஒரு சோதனை வருகிறது, முசீபத்து வருது. அப்படியான அந்த முசீபத்து வரும் பொழுது யக்கூலுமா அமரஹுல்லாஹு, அல்லாஹ் கட்டளையிட்ட ஒன்றை அவன் சொல்லட்டும். அல்லாஹ் என்ன கட்டளை இடுகிறான் என்றால், குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இதா அசாபத்துஹும் முசீபா, உங்களுக்கு ஒரு முசீபத்து ஒரு சோதனை ஏற்பட்டது என்று சொன்னால், இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்விற்கு உரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அவனிடத்தில் தான் திரும்ப போகக்கூடியவர்கள். இதை மையத்தின் துவாவன் மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். எந்த சோதனை வந்தாலுமே, யாராவது ஒருவர் உடம்பு சரியில்லை, யாராவது ஒருவர் எனக்கு இந்த நோய் வந்துடுச்சு, யாராவது எங்கள் வீட்டில் திருட்டு போயிடுச்சு என்ற ஒவ்வொரு சோதனைக்குமே இந்த துவாவை ஒரு மனிதன் சொல்லி ஆக வேண்டும். அப்போ இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்விற்கு உரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அவனிடத்தில் திரும்ப போகக்கூடியவங்க. இப்போ என்னுடைய தாய் இறந்து விட்டாங்க, என்னுடைய தந்தை இறந்து விட்டாங்க, மனைவி இறந்துட்டாங்கன்னா அல்லாஹ் இப்பொழுது அவங்கள கைப்பற்றி இருக்கிறான், நானும் பின்னாடியே போக போகிறவன் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது, நானும் அல்லாவை சார்ந்தவன் தான் என்று இந்த துவா இருக்கிறது. அதை சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் இன்னும் சில துவாக்களையும் சொல்லித்தராங்க, இன்னும் ஒரு லைனை சொல்லித்தராங்க. அது என்ன? அல்லாஹும்ம இறைவா ஆஜுர்னி ஃபி முசீபத்தி வஹ்லிஃப்லி கைரம் மின்ஹா, எனக்கு இந்த சோதனையை தந்திருக்கிற அந்த சோதனையை விட்டும் நீ என்னை எப்படியாவது காப்பாற்று, ஆஜுர்னி, எனக்கு கூலி வழங்கு, எனக்கு இந்த சோதனையை விட்டும் எப்படியாவது தடுத்துரு என்று சொல்லிவிட்டு வஹ்லிஃப்லி கைரம் மின்ஹா, இறைவா இதை விட சிறந்த ஒன்றை எனக்கு நீ தா. இப்பொழுது இந்த உயிரை நீ கைப்பற்றி இருக்கிறாய், இந்த சோதனையை வாழ்க்கையில் நடந்துருச்சு, இந்த சோதனை நடந்ததுனால இது கெட்டதாக எனக்கு இருக்கிறது, இதை விட நல்லது எதுவோ அதை தேர்ந்தெடுத்து எனக்கு நீ தா. இதற்கு ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இந்த ஹதீஸிலே பின்னாடி வருது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் அபூ சலமா அவர்கள் இறந்து விடுகிறார்கள். இறந்து விட்ட உடனே அல்லாஹுடைய தூதர் இடத்துல உம்மு சலமா அவர்கள் இந்த செய்தியை சொல்லும் பொழுது மற்றவர்களிடத்துல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அபூ சலமா மாதிரி ஒரு ஆள், ஒரு முஸ்லிம் பார்க்கவே முடியாது, அப்படியான ஒரு நல்ல மனிதர், அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க என்று சொல்லி அவர்கள் தான் பெஸ்ட்டு என்ற அளவுக்கு பல மக்களிடத்திலையும் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இப்படியான இந்த செய்தியை கேட்ட உடனே அல்லாஹுடைய தூதர் இந்த துவாவை சொல்லித்தராங்க, அல்லாஹும்ம ஆஜுர்னி ஃபி முசீபத்தி வஹ்லிஃப்லி கைரம் மின்ஹா, இதை விட ஒரு சிறந்ததை நீ தா என்ற இந்த துவாவை உம்மு சலமா அவர்கள் சொன்னார்கள், அதை செய்தார்கள். அதே உம்மு சலமா அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த துவாவை செய்ததின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு அருள் புரிந்தான், இவர்களை விட யாரை சிறந்தவர், நல்லவர், நல்ல முஸ்லிம், இவர் மாதிரி ஒரு ஆள் இல்லை என்று சொன்னார்களோ அவர்களை விட சிறந்தவராக அல்லாஹுடைய தூதர் அவர்களே எனக்கு கணவராக கிடைத்தார்கள் என்று சொல்லி உம்மு சலமா அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் இந்த துவா ஒவ்வொரு முஸ்லிமும் கேட்கணும்.
ஒவ்வொரு முஸ்லிமும் சோதனை வரும் பொழுது வெறும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் மட்டும் சொல்லாமல் அல்லாஹும்ம ஆஜுர்னி ஃபி முசீபத்தி வஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா இந்த துவாவை ஒவ்வொருவருமே ஓதணும். இதை விட சிறந்ததை நீ தா என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிப்பாக சிறந்ததை தரக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சிறந்ததை மட்டுமே நாடக்கூடியவனாக இருக்கிறான் என்று கூறி